அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் பலத்தோடு இந்த நாளின் காலை பொழுதை காண்பதற்கு எங்களை நித்திரை என்று விழிக்கச் செய்த தயவிற்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பந்தியிலே இந்த நாளின் மன்னாவை நாங்கள் புசிப்பதற்காக உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, என் சத்தத்தை கேட்டருளும். காலையில் எழுந்து ஆயத்தமாகி உமக்கு நேராக காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொன்னது போல இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்று உம்முடைய பாதையில் நடப்பதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகிற சத்தியம் என்னவென்றால், நமக்கு உபத்திரம் வரும்போது நமக்கு யார் ஆறுதல் கொடுப்பார்? நாம் துன்பப்படுகிற காலங்களில் நம்மை நோக்கி பார்க்கிறவர் யார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். இந்த லோகத்தில் நல்லவர்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற, அதாவது நீதிமான்களுக்கு வைக்கப்பட்டு இருக்கிற என்ன காரியம் என்பதை யோசித்து பார்த்தால், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றினிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று சங்கீதக்காரர் 34வது சங்கீதம் 19வது வசனம் சொல்லுகிறது. யாரெல்லாம் உபத்திரவப்படுகிறார்களோ அந்த நீதிமான்களுக்கு கர்த்தர் துன்பத்தை கொடுக்கிறார். ஆனாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை காக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நீதிமான்களை சோதித்து அறிகிறார். துன்மார்க்கரையும் இருதயத்தில் கொடுநெஞ்சுள்ளவர்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அப்படி என்றால் உபத்திரவப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய நண்பர்கள் என்ன உதவியை செய்யக்கூடும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறார், உபத்திரவப்படுகிறவனுக்கு அவனுடைய நண்பர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று யோபு 6:14 சொல்லுகிறது. உபத்திரவத்திலிருந்து ஒருவனை சந்திக்க அவனுக்கு இரக்கம் கிடைக்க வேண்டுமென்றால், இரக்கம் காட்டுகிறவன் இருக்க வேண்டுமென்றால் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவிகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பந்தியாய் இருக்கிறது, பக்தியாய் இருக்கிறது என்று யாக்கோபு 1:27 வாசிக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதற்கும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத பக்தியாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். நாம் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு துன்பங்கள் இக்கட்டுகள் வரும்போது நாம் அவர்களை விசாரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடிக்கு நாம் எந்த உபத்திரவத்தில் எந்தவித பலவீனங்களையும் பெற்றுக்கொள்ளாதபடி நம்மை காத்துக்கொள்வது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த பக்தி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனக்கு வந்த உபத்திரவத்தை குறித்து தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று 119வது சங்கீதம் 71வது வசனம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஒரு மனிதன் உபத்திரவப்பட்டது நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். அதனால் அவருடைய வேதத்தை தேட அந்த மனிதன் முற்பட்டு இருக்கிறார். உபத்திரவப்படுகிறவனுக்கு முன்பாக
அவனது மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அதே தாவீது சொல்லுகிறார் 119வது சங்கீதம் 71வது வசனத்தில், நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை நான் காத்து நடக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி போனேன், என்னுடைய கால்கள் எங்கெல்லாம் உலக இச்சைகளுக்கு சென்றதோ அதெல்லாம் நடந்தேன். ஆனால் இப்பொழுது நான் உம்முடைய வசனங்களை, உம்முடைய வார்த்தைகளை காத்து கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவனுக்கு உபத்திரவம் வருவது என்றால் அந்த உபத்திரவம் எதற்காக வந்தது என்பதை தாவீது சொல்லுகிறார். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். 25வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது. சில நேரங்களில் நமக்கு உபத்திரவங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், பல இக்கட்டுகள் வரும். அதிலே நாம் எதனால் எனக்கு வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்த்தால், அங்கு நாம் செய்கிற பாவத்து நிமித்தம் அந்த உபத்திரவங்கள் வருகிறது. அதை மன்னித்தருள வேண்டும் என்று இங்கு தாவீது நமக்கு சொல்லுகிறார். உபத்திரவப்படுகிறவர்களின் கூக்குரலை தேவன் எப்படி கருதுகிறார்? யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறார் என்றால், சிறுமையானவனுடைய கூக்குரலை கேட்கிறார். யோபு 34:28 சொல்லுகிறது. யாரெல்லாம் சிறுமைப்படுகிறார்களோ, துன்பப்படுகிறார்களோ, உபத்திரவப்படுகிறார்களோ அவர்கள் கூப்பிடுகிற குரலுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கிறார், கேட்கிறார். வேதம் இப்படி சொல்லுகிறது, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 33:3. 18வது சங்கீதம் 18வது வசனம் சொல்லுகிறது, ஆபத்திலே என்னை நெருக்கி வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நாம் உபத்திரவப்படும்போது அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். எல்லா நிலைகளிலும் நமக்கு அவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பலத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆனால் இவைகளை எப்படிப்பட்ட உணர்வோடு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார் என்றால், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று 119வது சங்கீதம் 13வது வசனம் சொல்லுகிறது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து அவனுக்கு இரக்கம் காண்பிக்கிறாரோ, அதே போல நம்முடைய தேவன் நாம் துன்பப்படும்போது நமக்கு இரக்கம் காண்பிக்க அவர் நம்ம இடத்தில் வருகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு யோபு பக்தனுடைய அனுபவத்தை நாம் பார்க்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் என் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவர் உங்களிடத்திற்கு அவரை அனுப்புவேன் என்று யோவான் 16:7 சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நான் இந்த உலகத்தை விட்டு போகப் போகிறேன், நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகும்போது அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு என் தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நான் போவேனே ஆகில் அது உங்களுக்கு நேரிடும். நான் போகாதிருந்தால் அந்த தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வரார் என்று சொல்லுகிறார். அந்த தேற்றரவாளன் என்ன செய்கிறார்? அவருடைய பெயர் என்ன என்றால், பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற அந்த தேற்றரவாளனும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று யோவான் 15:26 சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நான் அனுப்பப் போகிற அந்த தேற்றரவாளன் உங்களிடத்திற்கு வருவார்.
வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவார் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, யோவான் 16 7, 8, 9 நாம் வாசிப்போம் என்றால், அவர் வந்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவருடைய பணி பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற ஒரு பணியில் அவர் ஈடுபடுவார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. நாம் துயரப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நாம் இருப்போம் என்றால், நமக்கு என்ன மகத்துவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்? மனுஷீகத்திலே நாம் யோசிக்கும்போது, ஒரு மனிதன் தொடர்ந்து துன்பங்களுக்கு உட்பட்டு இருந்தால் நம்முடைய நினைவு என்ன சொல்லும் என்றால், இவன் என்ன பாவம் செய்தானோ, என்ன அக்கிரமம் செய்தானோ, இவனுக்கு இப்படிப்பட்ட தொல்லைகள் வருகிறது. பட்ட காலிலே படும் கெட்ட குடும்பமே கெடும் என்ற அந்த சொல்லுக்கு நாம் கடந்து செல்வோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, துயரப்படுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறார் மத்தேயு 2வது அதிகாரத்திலே, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துரு தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இருக்கிற அனுபவம் நம்மை எந்த அளவுக்கு நம்மை பலப்படுத்துகிறது என்றால், நமக்கு என்ன ஆறுதல் கிடைக்கிறது என்றால், பவுல் சொல்லும்போது, இதோ இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 14வது அதிகாரத்தில் இருந்து நாம் வாசிக்கிறோம், 18 வரை. அன்பு பிள்ளைகளே, அந்த தேற்றரவாளன் நம் தன் உள்ளத்தில் பெற்றுக்கொண்ட பின்பு அவரை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும்? இன்றைக்கு தேற்றரவாளன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் நினைத்தால், நான் பயன்படக்கூடிய வழிமுறைகள் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். நமக்கு வரும் உபத்திரவங்கள், நமக்கு வரும் துன்பங்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஆறுதல் செய்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, மேலும் இந்த ஆறுதலை குறித்து பவுல் மீண்டும் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 7:6 அவர் சொல்லுகிறார், ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவ சமூகம் நம்மை எப்படியெல்லாம் வழி நடத்துகிறது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோமே. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் தன்னுடைய கட்டுகளுக்குள்ளே, தன்னுடைய துன்பங்களுக்குள்ளே எப்படி அவர் மாறினார், அந்த துன்பங்கள் அவரை எப்படி தேவ சமூகத்தில் அழைத்து சென்றது என்றால், சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்று என்று நீங்கள் அறிய மனதாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 1:12 நான் துன்பப்பட்ட போது நான் சுவிசேஷத்தை
உங்களுக்கு மத்தியிலே பிரபலமாக்கினேன் என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய உபத்திரவங்களை கிறிஸ்து எப்படி நம்மை தேற்றுகிறார் என்றால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று யோவான் 16:33 நாம் வாசிக்கிறோம். இங்கு பவுலை பவுல் உபத்திரவப்படும் போது அவனை தேற்றியது எது என்றால், ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ரோமர் 8:18 சொல்லுகிறது. தனக்கு வந்த உபத்திரவத்திலே எனக்கு கிடைத்த ஒரு வல்லமை, நான் தேவனை மகிமைப்படுத்தினேன். மேலும் அவர் சொல்லுகிறார், மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான தம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று 2 கொரிந்தியர் 4:17 சொல்லுகிறது. நாம் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாத நித்தியத்தை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய மகிமையை கனமகிமையை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். நாம் உபத்திரவப்படும் போது நமக்கு நேரிடக்கூடிய அந்த உபத்திரவங்கள் லேசாக மாற்றப்பட்டு விடும் என்று அங்கு பவுல் சொல்லுகிறார். ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கஷ்டப்படும் போது நம்மை சூழ்ந்து நிற்கிற நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தின் உறவுகள் எல்லாம் எப்படி நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அல்லது எப்படி நம்மை விட்டு விலகி செல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஏசாயா 44:21 சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அன்பு பிள்ளைகளே, நான் உலகத்தில் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை காப்பாற்றுகிறதற்கும் உன்னை ரட்சிப்பதற்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். உன் துக்க நாட்கள் இனி முடிந்து போகும். உனக்கு எப்பொழுதும் கிடைக்கக்கூடிய சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு ஓடி போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே தேவனிடத்தில் நாம் நமக்கு உபத்திரவம் வந்துவிட்டது என்று கவலைப்படாமல், அந்த உபத்திரவத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா 1:5 வாசிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று மத்தேயு 28:20 ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே உபத்திரவத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உபத்திரவம் மனுஷனுக்கு நேரிடக்கூடிய ஒன்று. ஆனாலும் ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து ரட்சிக்கப்படுவதற்கான பலத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், உபத்திரவங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், நான் உன் கண்ணீர் யாவையும் துடைப்பேன். நீ கண்ணீர் ஓட வேண்டாம். உன் கண்களிலிருந்து நீர்த்தார்கள் ஓட வேண்டாம். உங்களுடைய துன்பங்களை, துக்கங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களை சூழ்ந்து நிற்கிற என்னுடைய தூதர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். உன் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேர் வந்தாலும் அது ஒன்றும் உங்களை அணுகாது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் தேவனோடு நம்பிக்கையாக இருந்து அந்த நம்பிக்கையில் பலப்படுகிற நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த பலத்தை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்களுக்கு இந்த காலை பொழுது மன ரம்மியத்தை, மன சந்தோஷத்தை, மன நிம்மதியை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நான் எப்படி வாழப்போகிறேன், என்னை சூழ்ந்திருக்கிற உபத்திரவங்களுக்கு மத்தியிலே இந்த நாளை எப்படி கடப்பேன் என்று எண்ணுவாயானால், அன்பு மகனே, மகளே, உன்னை ஆண்டவர் தேற்றுகிறார். உன்னை தம்முடைய படைகளை அனுப்பி உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறார். உனக்கு வரும் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உன்னை காப்பாற்றுகிறார். உன்னை காப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கை ஏற்று இன்றைக்கு அந்த துக்கத்தை நெகிழ்ந்து சந்தோஷத்தை ஏற்றுக்கொண்டு
தேவ சமூகத்தில் இந்த நாளை அவருக்கு பிரியமான நாளாக கடக்க தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சொல்லுகிறார். நம்மை முன்னும் பின்னும் இடைகட்டி காத்து கொள்ளுகிறார். தேவ பிரசன்னம் நமக்கு முன்னாலும் பின்னாலும் கடந்து வருவதை நாம் பார்க்க போகிறோம். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எனவே கவலை வேண்டாம், உபத்திரம் வருகிறது என்று கவலைப்பட வேண்டாம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற இந்த பலன் உங்களுக்கு ஏற்ற காலத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆவியானவர் நம்மோடு கூட இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். ஆமென். ஆமென்.